அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்போது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். சாரு ரூபா. சாரு ரூபான்னு சொல்லும் பொழுது அம்பாள் அழகான ரூபத்தை உடையவள், அதனால அம்பாளை சாரு ரூபா அப்படின்னு சொல்றோம். சாருஹாசா, அதாவது அழகான புன்னகையை பூக்கின்றாள். அம்பாள் சிரிக்கும் பொழுது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, அதனால மந்தஹாச புன்னகையாக இருக்கின்றது, அதனால அம்பாளை சாருஹாசா அப்படிங்கிறோம். சாரு சந்திர கலாதரா, அம்பாள் அந்த சந்திரனை நெற்றியில் சூடிக்கொண்டிருக்கின்றாள். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கான். அந்த சந்திரனோட அம்பாள் முகம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு, அதனால சாரு சந்திர கலாதரா. சராச்சர ஜெகநாதா, அதாவது அம்பாள் அசைகின்ற ஒரு பொருளாக இருந்தாலும் அசையாத பொருளாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் இறைவனாக அம்பாளே இருக்கின்றாள், அதனால சராச்சர ஜெகநாதா. சக்கரராஜ நிகேதனா. சக்கரராஜ நிகேதனான்னு சொல்லும் பொழுது அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தோட மைய பகுதியில இருக்கின்றாள், அதனால நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த மையத்துல அம்பாள் தான் இருக்கின்றாள், அதனால சக்கரராஜ நிகேதனா அப்படின்னு சொல்றோம். பார்வதி. பார்வதின்னு சொல்லும் பொழுது மலை மகளாக அம்பாள் இருக்கின்றாள், அதாவது பர்வத மலையின் மகளாக அவள் இருக்கிறதுனால பார்வதி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பெயர். பார்வதி. பத்மநயனா, அழகான கண்களை உடையவள், அதனால பத்மநயனா. பத்மராக சமப்பிரபா, அந்த பத்மராக நகையை எப்படி ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு அம்பாளோட முகமானது ஜொலிக்கின்றது, அதனால பத்மராக சமப்பிரபா. பஞ்ச பிரேதாச நாசினா, அதாவது அந்த 5 பிரேதங்களை அழிக்கக்கூடியவள். அந்த பிரேதம் அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், சதாசிவன், இவ 5 பேரையும் அந்த சக்தி இல்லாமல் அவங்க இருக்கிறதுனால அவங்கள பிரேதமாக சொல்லி பஞ்ச பிரேதாச நாசினா, அந்த பிரேதங்களை அழிக்கக்கூடியவள்னு சொல்ற மாதிரி சொல்றான். பஞ்ச பிரேதாச நாசினா. பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி, இந்த 5 நான் சொன்ன இந்த 5 பொருளுக்கும் உயிர் அம்பாள், அந்த உயிரோடு சேர்ந்து அந்த ஸ்வரூபமா பிரம்மஸ்வரூபமா அம்பாள் இருக்கின்றாள், அதனால பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மீண்டும் நாளை மற்றவர்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.